சிவாய நம திருச்சிற்றம்பலம். தான் என்னை முன் படைத்தான், தான் என்னை முன் படைத்தான், அதறிந்து தன் பொன்னடிக்கே நான் என பாடலந்தோம் நாயினேனை பொருட்படுத்து வான் எனை வந்தெதிர்கொள்ள மத்த யானை அருள் புரிந்து ஊனுயிர் வேறு செய்தான் நொடித்தான் மலை உத்தமனே. ஊனுயிர் வேறு செய்தாய் நொடித்தான் மலை உத்தமனே. திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் வணக்கம். நம் தமிழ் ஊரன் இலக்கிய ஆராய்ச்சி மையம் சிங்கப்பூர் மற்றும் ஐயாரப்பர் திருமுறை மன்றம் திருவையாறு இணைந்து நடத்தும் மன்னிய சிவஞான் மொழி தருமாற்றம் 11ஆம் திருமுறை கருத்தரங்கத்தின் 15வது 28வது சிற்றிலக்கிய சிந்தனைக்குள் செல்ல இருக்கிறோம். இந்நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். பட்டினத்து பிள்ளையார் திருவிடைமருதூர் மும்மணிக்கோவை என்ற சிற்றிலக்கிய நூல்தனை நமக்கு பொருளோடு எடுத்து சொல்ல வருகை தந்திருப்பவர் சிங்கைவாள் சிவ ஞானசம்பந்தம் ஐயா அவர்கள். ஐயா அவர்கள் சிட்டி வங்கியில் துணைத் தலைவராக பணியாற்றி வருகிறார்கள். இவர் திருமுறை குடும்பத்தை சார்ந்தவர். இவர் தந்தை ஈரோடு திருமுறை கழகத்தில் உறுப்பினர். சுந்தரமூர்த்தி அடிகள் என்ற ஆச்சாரிய பட்டம் பெற்றுள்ளார்கள். தந்தையார் மூலமாக நமது ஐயா அவர்களுக்கு திருமுறைகள் மிகுந்த ஈடுபாடு ஏற்பட்டு சமய திக்கை பெற்று தினமும் வழிபாடு செய்து வருபவர். தொழில் நிறுத்தமாக சிங்கை வந்து பெண் திருமுறைகள் மீதான ஆர்வம் இன்னும் அதிகமாக செங்கோங் அருள்மிகு வேல்முருகன் திருக்கோவிலில் திருமுறை குழுவில் இணைந்து அங்கே திருமுறை பயிலிருக்கும் மாணவர்களுக்கு திருமுறைகள் குறித்த பாடல் விளக்கம், திருமுறை பொருட்கள், திருமுறை சார்ந்த கதைகள் முதலாகவற்றை சிவத்தொண்டாக கருதி செய்து வருகிறார்கள். ஐயா அவர்களிடம் மிகுந்த இப்போது திருவிடைமருதூர் மும்மணிக்கோவை கேட்டு ரசிக்கலாம் வாங்க. ஐயா, மேடை உங்களுடையது. சிவாய நம. திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் நிலவு உலாவிய நீர்மலி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்து ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, குவளைக் கண்ணி கூரன் காண்க அவளும் தானும் உடனே காண்க, ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி, சீரார் திருவையாரா போற்றி. சிவாய திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல தில்லைக்கூத்தனின் திருவருளாலும் வீதி விடங்கனின் வற்றாத கருணை நலத்தினாலும் இன்றைய தினம் நந்தமர் ஊரன் இலக்கிய ஆராய்ச்சி மையம் சிங்கப்பூர் மற்றும் ஐயாரப்பர் திருமுறை மன்றம் திருவையாறு இணைந்து நடத்தி வரும் மன்னிய சிவஞான் மொழி தருமாற்றம் 11ஆம் திருமுறை கருத்தரங்கம் என்ற ஞான வேள்வியின் நான்காவது நாளாக இந்த இனிதே நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த ஞான வேள்வியில் 28ஆம் இலக்கியமான பட்டினத்தடிகள் அருளிய திருவிடைமருதூர் மும்மணிக்கோவை என்ற தலைப்பில் ஆகுதியாக இங்கு பேசுவதற்காக சிறியனை பணித்த திருவருளையும் குருவருளையும் மனம் மெய் மொழிகளால் வணங்கிக் கொள்கிறேன். மேலும் திருமுறைகள் பெருமையை சிறக்க அடுத்த தலைமுறையினரும் திருமுறைகளின் பெருமையையும் சிறப்புகளையும் உணர்ந்து தெரிந்து கொள்ளும் விதமாக நடத்தப்பட்டு வரும் இது போன்ற விழாக்களுக்கும் நடத்தி வரும் சிவ லாவண்யா அவர்களுக்கும் சிவ திரு கோப நல்ல சிவமையா அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியில் வெவ்வேறு பகுதி மக்களும் கலந்து கொண்டு பேசவும் கலந்துரையாடல்களில் கலந்து கொள்ளவும்
கண்டும் கேட்டும் இன்புறும் வகையில் அமைத்துள்ள நிகழ்ச்சி அமைப்பாளர்களுக்கும் ஒருங்கிணைத்து நடத்தி வரும் சிறுவர்களுக்கும் என்னை அற்புதமான தன்னுடைய மதுர மொழியால் அறிமுகம் செய்து வைத்த மதுரமொழி அவர்களுக்கும் மற்றும் வான்வெளி மூலமாக இந்நிகழ்ச்சியை கலந்து கொண்டு நேரலையில் கண்டு வரும் அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் சிரம் தாழ்ந்த நன்றிகள் மற்றும் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலாவதாக நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த மாதம் வந்து சித்திரை மாதம், அதை பற்றிய சிறப்புகளை பற்றி முதல்ல நம்ம தெரிஞ்சுக்குவோம். இப்போ நம்மளுக்கு தெரியும், நம்ம அங்கேற்கண்ணே தன்னோடும் அமர்ந்த ஆலவாய் அண்ணலின் திருக்கோவில் திருவிழா நடைபெற்று கொண்டிருக்கிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்ம முதல் மூன்று திருமுறைகளை பாடிய திருஞான சம்பந்தர் திருவவதாரம் செய்தது இந்த சித்திரை மாதத்தில்தான், சித்திரை திருவாதிரை நாள். அடுத்த சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து முதல் இறைவன் வந்து ஆட்கொண்டு திருமுலைப்பால் கிடைக்கப்பெற்ற நாளும் இதே சித்திரை மாதத்தில்தான். மேலும் ஒரு சிறப்பு என்னன்னா, இந்த 4, 5, 6 திருமுறைகளை பாடிய திருநாவுக்கரசர் நாயனார் அவர்கள் முத்தி அடைந்ததும் இந்த சித்திரையில்தான், சித்திரை சதயம். இதற்கு மேல் இன்னொரு சிறப்பு என்னன்னா, 12ஆம் திருமுறையில் தொன்றதம் பெருமைகளை உலகறிய விரித்துரைத்த தொண்டர் சீர் பரவுவார் சேக்கிழார் என்று சொல்லப்படும் அருள்மொழி அவர்கள் இயற்றிய பெரிய புராணம் என்னும் திருத்தொண்டர் புராணம் அரங்கேறியது இந்த சித்திரையில்தான். அதற்கு பின் ஒரு வருடம் முழுவதுமாக அரங்கேறி நிறைவுற்ற நாளும் அதே சித்திரையில்தான். இந்த மாதிரி நிறைய சிறப்புகள் மிகுந்த சித்திரை மாதத்தில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றுவதில், அதில் கலந்து கொண்டு பேசுவது, உங்களுடன் உரையாடுவதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. சரி, வாங்க இப்போ நம்ம திருவிடை மருதூர் போவோம். திருவிடை மருதூர் பற்றி சொல்லணும்னா, அந்த ஊர் வந்து காவிரி கரையில் வலது கரை, இடது, வடக்கரை, இலக்கரை, தென்கரைன்னு சொல்லிட்டு நிறைய திருத்தலங்கள் இருக்குது. அந்த எல்லா தலங்களையும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரே ஒரு தலத்தில் மட்டும்தான் மருத மரம் வந்து தலமாக இருக்குது. அந்த ஒரே தலம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திருவிடை மருதூர். அது என்னங்க, அது திரு இடை மருதூர், அதுக்குள்ள என்ன விசேஷம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த மருத மரம் வந்து சிவத்தலமாக இருக்கிறது வந்து 3 திருத்தலங்களில் தான். முதல்ல பார்த்தீங்கன்னா, வடக்கில் வந்து திருப்பருப்பதம் என்று சொல்லக்கூடிய ஸ்ரீசைலமாக இன்றைக்கு சொல்லப்படும் திருப்பருப்பதம், அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மல்லிகார்ஜுனர் என்று சொல்வார்கள். தெற்க பார்த்தீங்கன்னா, அதாவது பாண்டி நாட்டில் திருநெல்வேலி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா, அது ஒரு ஊர் பார்த்தீங்கன்னா திருப்புடை மருதூர்னு சொல்லி ஒரு ஊருக்கு. அதுலேயும் வந்து தலைமரம் வந்து மருத மரம். இந்த 2 ஊருக்கும் நடுவில் இருக்கிற ஒரே ஒரு தலமாக இருக்கிறதுனால அது வந்து திரு இடை மருதூர்னு அந்த ஊரை சிறப்பாக சொல்லப்படுது. மேலும் இந்த தலைமரம் வேறு எந்த கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மருத மரம் சிறப்பாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலைமரமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அது நம்ம மேற்கில் இருக்கிற மருதமலை, ஒரே முருகன் தலம். அது ஏன் இப்போ நம்ம வந்து மருத மரம்னு சொல்லாமல் அதை ஏன் வடக்கில் அந்த மல்லிகார்ஜுனம் சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னாக்கா, அந்த பொட்டானிக்கல் நேம் என்று சொல்லக்கூடிய அந்த அந்த ஆங்கில பெயர் பார்த்தீங்கன்னா, அந்த மரத்துக்கு வந்து அர்ஜுனான்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் வந்து இந்த மரத்தை வந்துட்டு ஸ்ரீசைலத்தில் இருக்கிற திருப்பருவத்தில் இருக்கக்கூடிய அந்த சிவமூர்த்திக்கு பேர் மல்லிகார்ஜுனர் என்று சொல்லப்படுகிறது. சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த கோயிலில் இன்னொரு சிறப்பு பார்த்தீங்கன்னா, இந்த இறைவனுடைய பெயர் வந்து மகாலிங்கர், மருதீசர், மருதவாணர் என்று சொல்லப்படுகிறது. இறைவியோட பெயர் வந்து பெருநல மாமுலை நாயகி அம்பாள். அடுத்து இந்த ஊருக்கு வேற சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, உலகத்தில் 3வது பெரிய தேர். முதல் பெரிய தேர் நம்மளுக்கு தெரியும், ஆழித்தேரான திருவாரூரில் இருக்குது. 2வது பெரிய தேர் பார்த்தீங்கன்னா திருச்செங்கோடில் இருக்குது. அடுத்து 3வது பெரிய தேர் பார்த்தீங்கன்னா நம்ம திருவிடை மருதூரில் இருக்கிறது. மேலும் சில தகவல் உள்ள நம்ம பார்த்தோம்னா, நம்ம 4 பெருமக்கள் திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரமூர்த்தி நாயனார், அப்புறம் மணிவாசகர், இவங்க 4 பேருமே இந்த தலத்தில் பாடல்கள் பாடியிருக்கிறாங்க. திருமுறைகள்ல பார்த்தீங்கன்னாக்கா 1, 2, 4, 5, 7, 8, 9, 11 இந்த மாதிரி நிறைய திருமுறைகளில் பாடல்கள் இருக்கிறது. ஒரு சில தலங்களுக்கு மட்டும்தான் இந்த ஒரு சிறப்பு இருக்குது. அதில் திருவிடை மருதூரும் ஒரு சிறப்பு வாய்ந்தது.
அதுல திருஞான சம்பந்தர் பார்த்தீங்கன்னா, நெறைய பதிகங்களும் பாடியிருக்கிறாரு. அதுல வந்து இந்த திரு இருக்கு குறள்ன்னு சொல்லிட்டு ஒரு பாடல் வகை இருக்கு. அதுல என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இருக்கு என்பது பார்த்தீங்கன்னா, மந்திரம்னு சொல்லி அர்த்தம். மந்திரமான வார்த்தைகளால அந்த இதுல 2 அடிகளில் குறள் வெண்பா குறள் 2 அடியில் வர்றதுனால அது குறள். இந்த குறள் பாவாடைகள்ல அமைச்சதுனால அது திரு இருக்கு குறள்னு பேரு. அந்த மாரி அமைந்த தலங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு 7, 8 தலங்களுக்கு தான் அந்த பாடியிருக்காங்க. அதுல ஒன்று வந்து திருவிடைமருதூர். திருவிடைமருதூர் தலத்திலேயும் ஒரு திரு இருக்கு குறள் பதிகம் பாடியிருக்கிறார். அது வந்து இன்னொரு சிறப்பு. சரி, இப்ப அடுத்து இன்னும் வேற என்ன சிறப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த திருவிடைமருதூர் ஈசன் வந்து அ அந்த காலத்துல எப்படி இறைவன் திருஞான சம்பந்தர் முதல்ல அங்க போறப்ப, அங்க அவரு கண் முன்ன ஒரு காட்சி தோன்றுது. என்னன்னா, அங்க சிவனடியார்கள்லாம், அடியார்கள் பெருமக்கள் எல்லாரும் காவிரி கரையில இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? அந்த காவிரியில இருந்து குடம் குடமா நீர் எடுத்துட்டு வருவாங்களாம். நீர் எடுத்துட்டு வந்து, அங்க இருக்க அந்த மகாலிங்கர் மேல வந்து அவங்களே போயி அ அ நீராட்டுறாங்களாம், நன்னீராட்டுறாங்களாம். அபிஷேகம் செய்றாங்களாம். அத வந்து தன்னுடைய பார்வையில பார்த்து புல்லரிச்சு போன ஞானசம்பந்தர் பெருமான் என்ன சொல்றாருன்னா, "தடம் கொண்டதோர் தாமரை பொன்முடி தன்மேல், குடம் கொண்டு அடியார் குளிர்நீர் சுமந்தாட்ட, படம் கொண்டதோர் பாம்பரை ஆத்த பரமன், இடம் கொண்டு இருந்தான் இடைமருதி ஈதோ." என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த குடங்கொண்டு அடிகள் குளிர்நீர் சுமந்தாட்டினாலும், அப்படிப்பட்ட இறைவன் வந்து படம் கொண்டு ஆடும் பாம்பை அறையில் ஆர்த்த பரமன் இருக்கிறார் இல்லையா? அவர் எங்க இருக்கிறாருன்னா, இடம் கொண்டு இருந்தார். இடம் எது? இடைமருது ஈதோ. இதுவல்லவா இந்த இடத்தில தான இறைவன் குடியிருக்கு. இந்த இடைமருதில் தானே இறைவன் குடியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி சுட்டி காட்டுகிறார். அந்த சுட்டி காட்டுற இடங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த பதிகங்கள் கூட பார்த்தீங்கன்னா, மிக குறைவு. முதல் பதிகத்தில பார்த்தீங்கன்னா, "பிரம்மாபுரம் இவன் தன்னை" அப்படின்னு சொல்லி சுட்டி காட்டுறார். இவன் என்றேன்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த ஆலவாய் பதிகங்கள்ல கூட பார்த்தீங்கன்னா, "அங்கேற்கண்ணி தன்னோடும் அமர்ந்த ஆலவாயாவதும் இதுவே, வேணுபுரம் இதுவே" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பதிகங்கள்ல மட்டும் தான் வந்து அ குறிப்பிட்டு ஆண்டவன சுட்டி காட்டுவாரு. அதுல வந்து இந்த திருவிடைமருதூர் மருதீஸ்வரர் வந்து அவ்வளோ அப்படி சுட்டி காட்டுறதுனால, அது வந்து இது ஒரு பெரிய சிறப்பு. இன்னொரு சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம நித்திய பூசைன்னா நம்மளுடைய ஆன்மார்த்த வழிபாடு செய்ற அடியார் சிவனடியார்கள் எல்லாருமே எப்படி அ தினந்தோறும் அவங்க வந்து தங்களுடைய ஆன்மார்த்த பூஜைக்கு வந்துட்டு சிவபூஜை செய்வாங்க. சிவபூஜையில ஒரு அங்கம் என்னன்னா, நம்மளுக்கு தெரியும் திருமஞ்சனம் ஆட்டுறது. இந்த திருமஞ்சனம் செய்ய முன்னாடி அவங்க வந்து ஒரு பதிகம் பாடிட்டு தான் ஆரம்பிப்பாங்க. அந்த பதிகம் ஆரம்பிக்கிறது என்னன்னா, இந்த பதிகத்த பாடிட்டு தான் வந்துட்டு அவங்களுடைய நித்திய பூசையில இருக்கிற அந்த தொடருவாங்க. அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்தது திருவிடைமருதூர் தலம். அந்த தலத்துல வந்து இப்ப நம்ம வந்து நம்ம பட்டினத்தார் எப்படி அ பாடுனாரு? அவரு ஏன் அந்த இடத்துக்கு போய் இந்த பதிகத்த பாடுனாரு? அதெல்லாம் கொஞ்சம் நம்ம பார்க்கலாம் வாங்க. அடுத்தது அந்த பட்டினத்தார் ஏன் அங்க பாடுனான்றதுக்கு முன்னாடி, அவர பத்தி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்குவோம். பட்டினத்தாரோட வரலாறு பார்த்தீங்கன்னா, நான் கொஞ்சம் ரொம்ப விலாவாரியா சுருக்கமா நான் சொல்ல முயற்சிக்கிறேன். திருவெண்காடர்ன்றது அவருடைய நாமம். அவர் வந்து கடல் வாணிபம் செய்து வந்து வந்தார். அவர் வந்து ரொம்ப பெரிய செல்வந்தர். எவ்வளோ பெரிய செல்வந்தர்னா, அங்க இருக்க சோழ மன்னன் இருக்காரு இல்லையா? அவருடைய தனிப்பட்ட சொத்து இருக்கும் இல்லையா? அந்த சொத்த விட ஒரு 13 மடங்கு அதிக செல்வம் வைத்திருந்தார். அந்த அளவுக்கு ஒரு பெரிய செல்வந்தர். அவ்வளோ செல்வந்தரா இருந்தவரு. அவரு திருமணம் முடிந்து சில வருடங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து மகப்பேறு இல்லாம குழந்தை பேறு இல்லாம இருந்தது. அதுக்கப்புறம் அப்ப வந்து அவர் என்ன பண்ணாருன்னா, அவர் இறைவனுடைய சிவபக்தராச்சே, அங்கருந்து ஊருக்குள்ள வரும்போது திருவிடைமருதூர் வந்து அவருக்கு ரொம்ப பிடித்தமான தலம். திருவிடைமருதூர் வந்துட்டு, அங்க இருக்க அந்த மருதவாணர்ட்ட வந்து அவரு சொல்றாரு. "என்னோட என்னோட மனக்குறைய கொஞ்சம் தீர்த்து வைங்க" அப்படின்னு சொல்லும்போது, அவர் என்ன சொல்றாருன்னா, அவரோட கனவுல வந்து, "இந்த மாரி நீ ஆற்றங்கரைக்கு போ. அங்க வந்து உனக்கு ஒரு குழந்தை கிடைக்கும். ஆண் குழந்தை கிடைக்கும்" அப்படின்னு சொல்லி ஆ சொல்றாரு. இவரும் வந்துட்டு அங்க வழிபாடு முடிச்சுட்டு அங்க போறாரு. ஆற்றங்கரைக்கு போறாரு. அங்க ஒரு ஆண் குழந்தை கிடைக்கிறது. அப்புறம் இறைவன் திருவருளால் கிடைத்ததா எடுத்துக்கொண்டு, அவர் வந்து அவருக்கு மருதவாணர் என்று ஒரு பெயர் மருதவாணருடைய பெயரை அவருக்கு குழந்தைக்கு சூட்டி, ஆ வளர்த்து வருந்துகிறார். வளர்த்து வந்து அவர் குழந்தை கொஞ்சம் நல்லா பெருசாவுது. பெருசாயிட்டு அவரும் தன்னுடைய தந்தையார போல கடல் வாணிபம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்புறம் பெற்றோர்களும் அவங்க வந்து சரிப்பா போயிட்டு வாப்பா, பத்திரமா போயிட்டு வாணிபம்லாம் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புறாங்க. அவரும் கடல கடந்து வாணிபம்லாம் போயிட்டு முடிச்சுட்டு வராரு. முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம், இவரு அப்பா வந்து கேட்கிறாரு, "நீ என்னென்னம்மா எங்கெல்லாம் போன? என்னென்ன செல்வம்லாம் வாங்குன? என்னென்ன கிடைச்சது? அத பத்தி குறிப்பா சொல்லு" அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. கேட்கும்போது அவர் வந்து சொல்றாரு, அதெல்லாம் முடிச்சுட்டு வந்தப்புறம் அவர்ட்ட வந்து ஒரு ஓலை மாரி ஒண்ணு குடுக்குறாரு.
இதுதான் உங்களுக்கு கிடைச்சது குடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு அப்பாவுக்கு என்ன கொண்டு வந்தேன்னு கேட்டப்ப, அவரு வந்து சொல்றாரு, இந்த இந்த ஓலை தான் அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஓலைய குடுக்குறாரு. அந்த ஓலையில என்ன இருக்கு அப்படின்னா, "காதற்ற ஊசியும் வாராதுகான் கடைவழிக்கே." இந்த ஒரே ஒரு வாசகம் மட்டும் தான் அந்த ஓலையில இருந்துச்சு. அத பார்த்ததும் என்னாச்சுன்னா, உடனே ஒரு ஞானம் வந்து, தன்னுடைய அனைத்து உடைகள் எல்லாத்தையும் விட்டு தூக்கி கழட்டிட்டு, வெறும் கோவணத்த மட்டும் மாட்டிட்டு, உடனே வீட்ட விட்டுட்டு கிளம்பிடுறாரு. மத்தவங்க யாருக்கும் எதுவும் புரியல. இவர் வந்து வீட்ட விட்டு வெளில கிளம்புனவரு, திரும்ப வரவே இல்ல. திரும்ப கூட இல்ல. என்னையாச்சும் யாராவது கூப்பிடுறாங்களா இல்லையா? யாரையும் கூப்பிடல. அவர் பாட்டுக்கு கிளம்பி போயிடுறாரு. அப்படி கிளம்பி போயிட்டு துறவறம் பூண்டுட்டாரு. அந்த மாரி துறவு பூண்டு போனவரு, அதுக்கப்புறம் துறவு வாழ்க்கையில தான் இருந்தார். திரும்ப இந்த வாழ்க்கைக்கு வரல. அப்படி துறவறம் பூண்டு போனவருக்கு வந்துட்டு அத பத்தி நம்ம தாயுமானவர் வந்து ஒரு வார்த்தை சொல்றாரு. என்னன்னா, "பாரனைத்தும் பொய்யெனவே பட்டினத்து பிள்ளையைப் போல் யாரும் துறத்தல் அரிதரிது" அப்படின்றாரு. இந்த பார் உலகமே வந்துட்டு பொய் அப்படின்னு சொல்லிட்டு, இது இந்த வாழ்க்கை எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி தூர எறிஞ்சிட்டு பட்டினத்து பிள்ளை வந்து துறவறம் பூண்டு போயிட்டாரு. அந்த மாதிரி யாருமே இதுவரைக்கும் அ துற துறந்து போனதில்ல அப்படின்றது அவருடைய பொன்னான வாக்கு. சரி, அப்ப துறவு பூண்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் என்னாச்சு? அப்புறம் ஒவ்வொரு சிவத்தலமா போயிட்டுருக்கு. அப்புறம் அவருடைய பிடித்த கோயில் சொன்னேன் இல்லையா? திருவிடைமருதூர் வராரு. திருவிடைமருதூர் வந்துட்டு, அங்க இருக்க அந்த கிழக்கு, மேற்குன்னு சொல்லிட்டு 2 பெரிய கோபுரங்கள் இருக்கு. அந்த கிழக்கு கோபுரத்து வாயில்ல வந்துட்டு இருந்து யாசகம் பண்ணிட்டு இருக்காரு. யாராவது வரவங்க, போறவங்ககிட்ட யார்ட்டயும் கேட்டுக்கல. யாரு அவங்களுக்கு பார்த்து குடுத்தாங்கன்னா சாப்பிடுவாரு. இல்லன்னா சாப்பிடாம விட்டுருவாரு. அப்படிதான் இருந்துட்டு இருந்தாரு. தினம் போய் மகாலிங்கர போய் தரிசனம் பண்றது, வந்து உட்காந்துக்கிட்டு சிவசிந்தனையோடு இருக்கிறது தான் அவருடைய வாழ்க்கையா இருந்தது. சரி, எத்தன நாள் தான் இப்படி இருக்கிறது? அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அவருடைய சீடர் ஒருத்தர் இருந்தாரு. பத்திரகிரியார்ன்னு சொல்லிட்டு. அவரும் வந்து இவரு கூடயே வந்ததுனா வந்துட்டு மேற்கு கோபுரத்துல இருந்தாரு. மேற்கு கோபுரத்துல இருக்கும்போது, அவருக்கு ஒரு நாள் ஏதோ ஒரு மூலமா அவருக்கு வந்து மகாலிங்கர் வந்து அவருக்கு முத்தி குடுத்துட்டாரு. அந்த கதையில ரொம்ப சொன்னா இன்னும் பெருசாயிடும். நான் சுருக்கமா சொல்லிட்டு அவருக்கு முத்தி கிடைச்சு போயிடுறாரு. உடனே இவர வந்து இவருக்கும் வந்து தன்னுடைய முத்தி காலம் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது, உடனே உள்ள போய் இறைவன்ட்ட கேட்கிறாரு. மருதீசர்ட்ட. அ இப்படியே தான் இந்த கோயில்லயே நான் இருக்கிறதா? என்ன அடுத்து வேற எங்க முத்தி எனக்கு எப்ப கிடைக்கும்? அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் வந்துட்டு, அவருக்கு வந்து அசரீரியா மருதவண்ணர் சொல்றாரு. இந்த மாரி பேய் கரும்பு எங்க இனிக்குதோ அந்த இடத்துக்குல தான் உனக்கு முத்தி அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சரின்னு சொல்லிட்டு அவர் தெய்வ வாக்கா எடுத்துக்கிட்டு, உடனே அவர் வந்து ஒவ்வொரு கோயிலா போறாரு. எங்கெங்கெல்லாம் பேய் கரும்பு கிடைக்குதோ, அங்கெல்லாம் போய் பார்த்துட்டு கடைசியா திருவொற்றியூர் திருத்தலத்தில வந்து ஒரு முத்தி அடையறாரு. அங்க கடைசி உடனே முக்தி அடைஞ்சிடுறாரு. இந்த மாரி அவரோட சொந்த வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா, 2 முறை அவருக்கு கேட்ட கேள்விக்கு வந்து பதில் கிடைச்சிருக்கு. விடை கிடைச்சிருக்கு. முதல்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, தன்னோட வாழ்க்கையில தனக்கு குழந்தை வரம் வேணும்னு சொல்லி எப்ப எனக்கு கிடைக்கும்னு சொல்லி கேட்கிறப்ப, உடனே அவருக்கு முதல் தடவ விடை குடுத்தாரு. மருதவாணர்ன்னு சொல்லிட்டு ஒரு குழந்தைய குடுத்தாரு. 2வது முறை பார்த்தீங்கன்னாக்கா, தனக்கு எப்ப முக்தி கிடைக்கும்னு கேட்கும்போது, அதுக்கும் அவர் விடை சொல்லி, இந்த மாரி பேய் கிரம்ப தேடி போ அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இந்த மாரி 2 முறை அவருக்கு வந்து விடை குடுத்த அந்த மருதவாணர் அந்த மருதூர்ல தான் கிடைச்சதுனால, அந்த ஊர திருவிடை மருதூர்ன்னு சொல்றதுலயும் ஒரு பேர் பொருந்தி இருக்கு. அது வந்து திருவிடை மருதுக்கு இன்னொரு சிறப்பு. இலக்கணப்படி பார்த்தீங்கன்னா, திரு இடை மருதூர். திரு இடை மருதுன்றத நம்ம சேர்த்தி படிக்கும்போது திருவிடை மருதூர்ன்னு சொல்லி வரும். இவருடைய வாழ்க்கைய பத்தி நம்ம பார்த்தோம்னாக்கா, திரு விடைமருதூர் என்று கூட நம்ம சொல்லலாம். சரி வாங்க. இப்ப வந்து இந்த நூல் வந்து திருவிடைமருதூர் மும்மணி கோவை. இந்த பாடல் பார்த்தீங்கன்னாக்கா, ஆ ஆ மும்மணி கோவைன்ற நூல் அது வந்து ஒரு சிற்றிலக்கிய வகையை சார்ந்தது. அதுல வந்து 3 வகையான பாக்கள். அதாவது மும்மணி கோவைன்றது பார்த்தீங்கன்னா, 3 வகையான மலர்களைக் கொண்டு தொடுத்து ஒரு பூமாலை புனைந்து நீங்க சாமிக்கு போட்டீங்கன்னா எப்படி இருக்குமோ, எவ்வளோ அழகா இருக்குமோ, அதே மாதிரி 3 வகையான தமிழ்ல இருக்க பாமாலைகள பா வகைகளை எடுத்து தொடுத்து, ஆ கோவையா சாமிக்கு நம்ம வந்து சாத்துறது வந்து மும்மணி கோவைன்னு சொல்லி அர்த்தம். இதுல வந்து இந்த நூல்ல பார்த்தீங்கன்னாக்கா, பட்டினத்தார் வந்து அகவல்பா, வெண்பா, கட்டிலை, கலித்துறை என்று 3 வகையான பாடல்கள்ல வந்துட்டு பாடல் வகைகள இந்த நூல வந்து இயற்றியிருக்கிறார் பட்டினத்தார். மருதீசரோட சிறப்பையும், முத்தி பெறும் வழியை கேட்கும் வகையிலும் பாடப்பட்டதா அமைந்துள்ளது. என்னை வந்து அறிமுகப்படுத்தும்போது மருதமொழி வந்து பாடுனாங்க. "தானணி முன்படைத்தன்". அதுல பார்த்தீங்கன்னா, சுந்தரர் வந்து முத்தி நிலை தேடுறதுக்கு தான் போய்
யானையில வெள்ளை யானையில கைலைக்கு போயிட்டு இருப்பாரு. இந்த அந்த பாடல் வந்து பாடும்போது இந்த இதுக்கு எவ்வளவு பொருத்தமா அமைந்திருக்குன்றதுக்கு வந்துட்டு இது ஒரு பெரிய ஒரு சாட்சி. ஏன்னா, இவரு மருதீஸ்வரர் வந்து முத்தி பெறதுக்கான வழி என்னன்னு கேட்டுட்டு இருக்கும்போது தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அவரும் முத்திய தேடி தான் போடிட்டு இருக்காரு. அத கேட்கறதுக்கு தான் இந்த பாட்டு பாடுறாரு. சுந்தரரும் பார்த்தீங்கன்னா, அதே பாடல் தான் பாடியிருக்கிறார். அவ்வளோ பொருத்தமா அமைஞ்சது. எல்லாம் இறைவனின் திருவருள் தான். இதான் நம்ம சொல்லணும். சரி வாங்க. இந்த மருதீஸ்வரர் அவர வந்துட்டு மாதுரு பாகனா வந்து அவரு காட்சி குடுத்திருக்காரு. அத வந்து அவர் எப்படி விவரிக்கிறார்ன்னு பாருங்க. நம்ம மாதுரு பாகன்னா நம்மளுக்கு தெரியும் அர்த்தநாரீஸ்வரர். அர்த்தநாரீஸ்வரர் வந்து நம்மளுக்கு என்ன தெரியும்? ஒரு பக்கம் ஆண், ஒரு பக்கம் பெண். பெண் வரும். அவ்வளோதான் தெரியும் நம்மளுக்கு. ஆனா, அதனுடைய சிறப்புகள வந்து எனக்கு தெரிஞ்சு வேற எந்த நூல்லயும் இவ்வளோ விரிவா நான் பார்க்கல. இந்த ஒரு பாடல்ல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பாருங்க. "தெய்வத் தாமரை செவ்வியின் மலர்ந்து, வாடா புதுமலர் தோடென சிவந்து, சிலம்பும் கழலும் அலம்பப் புனைந்து" அதாவது தெய்வத் தாமரை சிவந்த மலர் இருக்கு இல்லையா? அந்த சிவந்த மலர் போன்ற இருக்குதாம்மா அவருடைய பாதம். இறைவனின் வலது பாதம். அந்த பாதத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கால்ல வந்துட்டு சிலம்பும், கழலும் கலந்திருக்கு. அலம்பு புனைந்திருக்கு. அடுத்த வரியில் பார்த்தீங்கன்னா, "கூற்றின் ஆற்றல் மாற்றிப் போற்றாது." இதுல வந்து என்ன கூற்றின் ஆற்றல்னா, கூற்றுவன் யாரு? யமன். யமனோட ஆற்றல வந்து மாற்றி போட்டுறார் இல்லையா? நம்ம திருக்கடவூர்ல வந்து அந்த நிகழ்ச்சி இருக்கு இல்லையா? காலனை வந்து காய்ந்தார் இல்லையா? அந்த செயல் அந்த வரலாற்ற வந்து அவ்வளோ சுருக்கமா, "கூற்றின் ஆற்றல் மாற்றி போற்றது." அந்த கால் வந்து அவ்வளோ பெரிய தன்மை போட்டிருக்கு. அவ்வளோ கடினமான காலாமா. "வலம்புரி நெடுமால் ஏனமாகி நிலம்புக்கு." வலம்புரினா, நம்ம திருமால் இருக்காரு இல்லையா? நெடுமால். திருமால் வந்துட்டு அவருடைய கையில இருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா, வலம்புரி சங்கு. இந்த வலம்புரி சங்கு வைத்திருக்கிற நெடுமாலானவர், அவர் வந்து இறைவனுடைய திருவடிய பார்க்கறதுக்காக பன்றி உருவம் எடுத்து, நிலத்துக்கு அடியில புகுந்து அவருடைய தேற்றுறாரு இல்லையா? "ஆற்றலின் நிலம்புக்கு ஆற்றின் அகலத் தோற்றாது நிமிர்ந்து." கீழ போய் தேடி தேடி பார்த்தோம். அவரால முடியல. தோற்றுட்டாரு. யாரு? திருமால். அவ்வளவு கடினமான பாதம். அவரோட திருவடி பார்க்கறதுனா அவ்வளோ கடினம். ஆனா, அடுத்து பார்த்தீங்கன்னா, "பத்தி அடியவர் பச்சிலை இடினும்." பத்தி அடியவர்னா நம்ம அடியார்கள் இருக்கிறாங்களா, அவங்கலாம் மனமுவந்து அடியார்கள் வந்து ஒரு பச்சிலை போட்டு இறைவனுக்கு அமுதம் குடுத்தா உடனே இறங்கி வந்துருவாராம். அவ்வளோ இறங்கி வந்தா மட்டும் இல்ல, முத்தி கொடுத்து முன்னின்று அருளுவார். அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் பார்த்தீங்கன்னா, நம்ம சுந்தரர் தான் திரும்ப அவருடைய இதுதான் எடுக்கணும். அ அவருக்கும் அவர் மனைவி பறவையாருக்கும் கொஞ்சம் பிணக்கு வந்தது இல்லையா? அப்ப வந்து சுந்தரர் யார்ட்ட போவாரு? அவருடைய தம்பிரான் தோழரான ஆரூரர்ட்ட போறாரு. போனோனே அவர் என்ன சொல்றாரு? "எனக்கு வந்து என்னோட பறவையாரோட சேர்த்து குடுங்க. சேர்த்து வைங்க" அப்படின்னு சொல்லி விண்ணப்பம் வைக்கிறாரு. உடனே அவர் என்ன பண்ணாரு? அவருக்காக தூது போனார் இல்லையா? தூது போனவர் எப்படி போனாரு? இந்த இந்த பொற்பாதங்களை கொண்டு தான் போனார். அதுல இன்னும் சேக்கிழார் வந்து இன்னும் சிறப்பா சொல்லியிருப்பாரு. பறவையாரோட வாசலுக்குள்ள நுழையும்போது, இந்த கதவு சட்டம் இருக்கு இல்லைங்களா? அந்த கதவு சட்டத்துல வந்து கதவு சட்டம் வந்து அவ்வளோ புண்ணியம் பண்ணுதுதாம். ஏன் அப்படின்னு கேட்டா அவரு சொல்றாரு, தலையும் முடியும் தலையில இருக்க திருமுடியும், கால்ல இருக்க திருவடியும் காணாம பிரமனும், அ திருமாலும் அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. இங்க கதவு சட்டமா இருந்ததுனாக்கா, அவங்க டக்குன்னு 2த்தையும் பார்த்துருக்கலாம். அவ்வளோ புண்ணியம் வாய்ந்த அந்த கதவு சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் ரொம்ப சிறப்பா சேக்கிழார் வந்து தன்னுடைய பெரிய புராணத்துல சொல்லியிருப்பாரு. அவ்வளோ சிறப்பு வாய்ந்த திருவடி அது. இது வந்து வலது கால். திகழ்ந்தெழுது ஒருபால் திருவடி. சரிங்களா? இது வந்து வலது பக்க திருவடி. சரி இப்ப இப்ப இறைவியோட பாகத்துல இருக்க திருவடி இருக்கணும் இல்லையா? அதுக்கு வந்து அவர் என்ன சொல்றாரு? "மறுவில் கற்பகத் துரு தளிர் வாங்கி, நெய்யில் தோய்த்த செவ்வித் தாகி." இந்த கற்பகத்த தளிர் இருக்கு இல்லையா? அந்த தளிர வந்து நெய்யில அப்படியே வாட்டி எடுத்தீங்கன்னா, எவ்வளோ செக்கச்செவேன்னு இருக்கும். அவ்வளோ செக்கச்செவேன்னு இருக்காம அவங்களுடைய பாதம். "நூபுரம் கிடப்பினும் நொந்து தேவர்." இந்த தேவர், மடவர், மகளிர் இருக்கிறாங்க இல்லையா? அவங்கலாம் இந்த மலர்களால அவங்கள வந்து வணங்குறாங்க. பல மலர்கள கொண்டு வணங்குறாங்க. அந்த மலர்கள்லாம் பட்டு, பட்டு இன்னும் கால் செவந்து போயி ரொம்ப மெதுமெதுன்னு ரொம்ப மெதுவா இருக்காமா. சின்ன மடவரல் மகளிர் வணங்குபு வீழ்த்த, சின்ன பன்மலர் தீண்டிடச் சிவந்து, அது போட இன்னும் சிவந்து போதாம். பஞ்சியும் அனிச்சமும் எஞ்ச எஞ்சா, அதாவது அது போடப்பட அந்த பஞ்சும் அனிச்ச மலரும் பார்த்தீங்கன்னா, எவ்வளோ மிருதுவா இருக்கும். அந்த இத விட இன்னும் மிருதுவா இருக்காமா அம்மையோட கால். திருவொடும் பொலியும் ஒருபால் திருவடி. இப்ப திருவடி பத்தி சொல்லிட்டாரு. அம்பாளோட திருவடி, அப்பனோட திருவடியும் இங்க சொல்லிட்டாரு. சரி இப்ப அடுத்து என்ன சொல்றாரு? "நீலப்புள்ளி வாளுகிர் வேங்கை தோளின் கலிங்கம் மேல் விரித்து அசைத்து நற்செயிற்ற அரவ கச்சை
கச்சையா புறத்து பொலிந்துள்ளது ஒரு பால். அவருடைய இடையில வந்து என்னென்ன ஆடையெல்லாம் போட்டிருப்பாருன்னு சொல்றாங்க. இந்த வேங்கையோட தோல், புலித்தோல் இருக்குல்ல, புலித்தோலை வந்து ஆடையா போட்டிருக்கிறாராமா. அதுக்கப்புறம் நம்மளுடைய அரவம் இருக்கு இல்லையா, பாம்பு. பாம்பு வந்து இடையில இருக்காம். இது வந்து ஒரு வலப்பக்க இடையில இருக்கு. திருவிடை இளங்கொலி அறத்த ஆடை விரித்து மீதுரி இறங்கு மணி மேகலை ஒருங்குடன் சாத்திய மருங்கீற்றாகும் ஒரு பால். இது வந்து இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, திருவிடை செங்கண் அரவும் பைங்கண் ஆடையும். இது வந்து அந்த இன்னொரு பக்கத்துல பார்த்தீங்கன்னாக்கா, அந்த பட்டு ஆடை, பட்டு அணிகலனோட கூடிய ஆடை வந்துட்டு இடது பக்கம் இடையில இருக்காம். இப்போ வந்து திருவடி சொல்லியாச்சு, அடுத்து இடை பார்த்தாச்சு. அடுத்து அவர் வேற என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். செங்கண் அரவும் பைங்கண் ஆமையும் கேழல் கோடும் வீழ்த்திறன் அக்கும். செங்கண் அரவும் பைங்கண் ஆமை, இந்த ஆமை மாதிரி ஆமை, அப்புறம் வந்து நம்ம மண்டை ஓடு, இதெல்லாம் வந்து கழுத்துல மார்புல வந்து மாலையா அணிந்திருக்கிறாராம். வலது பக்க மார்புல அப்படி இருக்கான். நுடங்கு நூலும் இடம் கொண்டு புனைந்து தவள நீர் அணிந்ததோர் திருநீர் அணிந்திருக்கான். பவள விற்பனை, அதாவது அதாவது எந்த நேரத்துல இருக்கான், பவள நிறத்துல இருக்கான். வேற அவருடைய இறைவன் பகுதியான திருமேனி. ஒளியுடன் திகழும் ஒரு பால். அவ்வளோ ஒளி மிகுந்த உடம்பா இருக்கான் ஒரு பாகம். அடுத்து வாரும் வடமும் ஏர் பெற புனைந்து செஞ்சாந்து அணிந்து குங்குமம் எழுதி ஒற்றாமரின் முற்றா முகிழ் என உலகேழ் ஈன்றும் நிலையில் தளரா முளையுடன். எல்லா அந்த செஞ்சாந்து அணிந்து குங்குமம் எழுதி பொற்றாமரின் முற்றா முகிழ் என உலகு ஈரேல் உலகும் ஈன்றும் நிலையில் இருந்தும் அவருடைய முளை இருக்கு பார்த்தீங்கன்னா, தளரா முளையுடன் பொழியும் ஒரு பக்கம். அதாவது இடது பக்கத்துல இருக்கிற மார்பை பத்தி அவர் சொல்றாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, அயில்வாய் அரவம் வயின் அணிந்து மூவிலை வேலும் பூவாய் மழுவும். அதாவது கை இருக்கு இல்லையா, கையில என்னென்னலாம் வச்சிருக்கிறாருன்னு சொல்லி அவர் சொல்றாரு. இந்த கையில சூலம் இருக்கு, அதுல ஒரு அரவம் இருக்கு, மூவிலை வேல் இருக்கு, தமருக பறை அமர்தர தாங்கி சிறந்து உளது ஒரு பால். இந்த இருக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, திருக்கரம் செறிந்த சூடகம் விளங்கிய ஆடக கழங்குடன், அதாவது பெண்களுக்குடன் ஆடக கழங்குடன் ஒம்மென பந்தும் அம்மென கிள்ளையும் தரித்தே திகழும் ஒரு பால். இன்னொரு திருக்கரத்துல அப்படி இருக்கான். சரி, அடுத்து வேற என்ன சொல்றாரு. இரவியும் எரியும் விரவிய வெம்மையின். இந்த இரவினா பார்த்தீங்கன்னா சூரியன். சூரியன் வந்து சுடருட்டு எரிவார் இல்லையா, எரியும் விரவிய வெம்மை, அது வெம்மை மிகுந்தது, சூடு மிகுந்த வெம்மையா இருக்கு இல்லையா, ஒரு பால். விளங்கும் திருநெடு நாட்டம் நவ்வி மானின் செவ்வித்தாகி பாலில் கிடந்த இது வந்து நம்முடைய ஒரு பக்கத்துல வந்து வெம்மை மிகுந்த சூரியனை வச்சிருக்கிறாரு. இன்னொரு பக்கத்துல பாத்தீங்கன்னாக்கா, நவ்வி மானின் செவ்வித்தாகி பாலில் கிடந்த நீலம் போன்று குண்டு நீர் குவளையின் குளிர்ந்து நிறம் பயின்று, அவ்வளவு குளிர்ந்தது போல அடுத்ததில் வச்சிருக்கிறார். எம்மனோருக்கு கடுத்த வெம்மை நோய்க்கு இறங்கி உலகேழ் புறக்கும் ஒரு பால் நாட்டம். நொச்சி பூவும் பச்சை மத்தமும் கொன்றை போதும் மென் துணர்ந்து தும்பையும் கங்கை யாரும் பைங்கன் தலையும். நொச்சி பூ, பச்சை மத்தம், ஊமத்தம் பூ, கொன்றை, இந்த பூவெல்லாம் ஒரு தும்பை, கங்கையாறு, இது எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா தலையில வச்சிருக்கிறாரு. அப்படியே கண்ணை மூடி அப்படியே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். திருவடியிலிருந்து இடை, மார்பு, கை, அடுத்து தன்னுடைய தலைமுடி, அறவும் மதியமும் விரவி கொடுத்த சூடா மாலை சூடி பீடிகொழு நெருப்பில் திரித்து அணைய உருக்கில செடிலமொடு நான்முகம் கறந்த பால் நிற அன்னம். நான்முகனோட வந்து பார்த்தீங்கன்னா பால் நிற அன்னத்தில் இருப்பார் இல்லையா, அந்த பால் நிற அன்னம் காணா நான்முகன் வந்து அன்னப்பறவையில் வந்து ஏறி தானே மேலே தலைமுடி தேடி போறார் இல்லையா, அந்த தேடி போயும் கிடைக்கல. அந்த திருமுடி வந்து அவ்வளோ சிறப்பு வாய்ந்த திருமுடி அப்படின்றத இங்க பதிவு பண்றாரு. காணா வண்ணம் கருத்தையும் கடந்து சேன் இகந்துளதே ஒரு பால். அது வந்து ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் என்ன இருக்கு. திருமுடி பேணிய கடவுள் கற்பின் மடவரால் மகளிர் கற்பக வனத்து பொற்பூ வாங்கி கை வைத்து புனைந்த தெய்வ மாலை நீல குழல் மிசை வளையீ மேல் நிவந்து. உழவு மலர்களை இந்த மகளிர் இருக்காங்களா பார்த்தீங்களா, கற்பின் மடவர்களின் மகளிர்லாம் பார்த்தீங்கன்னா கற்பக பூ எல்லாத்தையும் வச்சு இந்த நீல குழல் மிசை வளைமேல் நிவந்து இந்த பக்கம் அவங்களோட தலைப்பகுதி பற்றி அவர் சொல்றாரு. வண்டும் தேனும் கிண்டுபு திளைப்ப திருவொடு பொலியும் ஒரு பால் திருமுடி. இப்படி இருக்கா, இந்த பக்கம் ஒரு திருமுடி, இந்த பக்கம் இருக்க திருமுடியும் அப்படி ஒரு சிறப்பா இருக்கான்.
இணைய வண்ணத்து நினைவரும் காட்சி இருவையின் உருவும் ஒரு வயிற்றாகி இந்த மாதிரி ஒரு உருவத்துல என்ன சொல்றான்னா இந்த வலப்பால் நாட்டம், இந்த வலப்பக்க கண்ணு வந்து இடப்பால் நோக்க இடது பக்கத்தை நோக்குதான். அப்ப என்ன ஆகுது, வானுதல் பாகம் நாணுதல் செய்ய இந்த பக்கத்துல இருக்க கண்ணு பார்த்தீங்கன்னா நாணிட்டு இருக்காமா, நாணமா இருக்கான். அப்ப வந்து இந்த வலப்பால் திருக்கரம் இடப்பால் வனமுலை தைவந்து வருட இந்த பக்கம் வந்து வருடும் போது மெய் மேற்பொடித்தான், மெய் சிலிர்க்குதான். அந்த மாதிரி உருவம் தாங்கிய மாதுரபாகராக இருக்கும் இறைவன் தை வந்து வருட மெய்மயிர் பொடித்தாங்கு உலகம் ஏழும் பன்முறை ஈன்று அப்படி ஒரு உருவத்துல இருந்து ஈரில் உலகம் பலமுறை ஈன்று ஈன்று மருதிடம் கொண்ட ஒருதனி கடவுள் அப்படி இருக்கிற பெருமான், இங்க மருதீசரா இருக்கிற பெருமான் ஒரு தனி கடவுள் நின் திருவடி பரவதும் யாமே நெடுநாள் இறந்தும் பிறந்தும் இழைத்தனம் மறந்தும் சிறை கருப்பாசாயம் சேரா மரித்தும் புகா வாழ்வு பெறல் பொருட்டே. இங்க இருக்கிற இறைவனை உன்னை நான் கிட்ட உன்னை ஒண்ணுதான் வேண்டிக்கிறேன்ப்பா. நான் வந்து பல ஜென்மம் எடுத்துட்டேன், பல பிறவிகள் எடுத்துட்டேன். ஒவ்வொரு பிறவிலும் இறந்து பிறந்து இறந்து பிறந்து இறந்து பிறந்து இழைத்து போயிட்டேன். எனக்கு இன்னொரு முறை இன்னொரு தாயின் வயிற்றுல போய் கருவறைக்குள்ள போய் எனக்கு வந்து விருப்பம் இல்லைப்பா. கருப்பாசாயம்னா சிறை கருப்பாசாயம்னா அது வந்து கருவறை. அந்த கருவறையில போய் நான் இருந்து இன்னொரு பிறவி எடுக்கிறதுக்கு எனக்கு வந்து விருப்பம் இல்லை. எனக்கு வந்து தயவு செய்து எனக்கு வந்து ஒரு முத்தி நிலையை எனக்கு கொடு அருளுப்பா, அதுக்காக தான் நான் இங்க நான் வணங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடலை வந்து அந்த நூலை வந்து ஆரம்பிக்கிறார். அவ்வளவு சிறப்பான பாடல். சரி, இப்போ வந்து அடுத்த பாட்டு போவோம். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா மாதொரு பாகனா இவர் காட்சி கொடுத்தா நம்ம பார்த்தேன் இல்லையா, அந்த மாதொரு பாகனா வந்து பட்டினத்தாருக்கு மட்டும் கொடுக்கல, நம்ம நால்வர் பெருமக்களான சம்பந்தருக்கும் அதே மாதிரி தான் கொடுக்குறாரு. அவர் அந்த திரு இருக்கு குறள்ல என்ன சொல்றாருன்னா, தோடூர் காதினன் பாடு மறையினன் காடு பேணினின் என்ற ஆடு மருதனே அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பு சொல்றாரு. இப்போ நம்ம நாவுக்கரச பெருமான் என்ன சொல்லியிருக்கிறாரு, கமல் தரு சடையின் உள்ளால் கடும் புனல் அரவினோடு தவழ் தரு மதியம் வைத்து தன்னடி பலரும் ஏத்த மழுவது வழங்கை ஏந்தி மாதொரு பாகம் ஆகி எழில் தரு பொழிகள் சூழ்ந்த இடைமருது இடம் கொண்டாரே அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு சிறப்பா ஒரு பாடலை போடுற பாட்டு இருக்கிறார். சரி, அடுத்து நம்ம வேற மூன்றாம் பாடலுக்கு போவோம். இதுல வந்து என்ன சொல்றாருன்னா, வருந்தேன் இறந்தும் பிறந்தும் மயக்கும் புலன் வழி போய் பொருந்தேன் நரகில் புகுகின்றிலேன் புகழ் மாமருதில் பெருந்தேன் முகந்து கொண்டுண்டு பிரிது ஒன்றினில் ஆசையின்றி இருந்தேன் இனி சென்று இரவேன் ஒருவரை யாது ஒன்றுமே. என்னென்னு சொல்றேன்னா, முதல் பாடலை பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பாடல் நம்ம முழுசா நம்ம படிச்சிட்டோம்னா மீதி இருக்கிற 29 பாட்டும் ரொம்ப எளிமையா முடிஞ்சிருங்க. என்ன சொல்றாருன்னா, அந்த முதல் பாட்டுல வந்து என்ன சொல்றாரு, நான் வந்து இங்க வந்து உன்னோட முத்தி வேணும்னு தான் நான் கேட்டு வந்திருக்கிறேன், அதுக்காக இந்த பாடல் நூல் பாடுறேன். இந்த இதுல வந்துட்டு இதுக்கப்புறம் வந்து நான் யார்கிட்டையும் போய் நான் வேற எதுவும் கேட்க மாட்டேன், யார்கிட்டையும் வருத்தப்பட மாட்டேன், இறந்து போக மாட்டேன், இறந்தும் பிறந்தும் மயக்கும் புலன்வழி போய் எதுவா இருந்தாலுமே எதுவாவது வேணும்னா இனிமே நான் வேற ஒருத்தரையும் போய் யார்கிட்டையும் கேட்க மாட்டேன்ப்பா, உங்ககிட்ட தான் நான் கேட்பேன் அப்படின்னு சொல்லி அவ்வளவு தெளிவா அதுல சுருக்கமா சொல்றாரு. சரி, அடுத்த பாட்டுல என்ன சொல்றாரு, கண் என்றும் நந்தமக்கூர் காப்பென்றும் உன் கற்று இருக்கும் என் என்றும் மூல எழுத்து என்றும் ஒன்னை மருத அப்பா என்றும் உன்னை வாழ்த்தாரேல் மற்றும் கருத அப்பால் உண்டோ கதி. இதே கருத்து தான், மருதப்பா உன்னை தவிர அவர் இந்த இடத்துல வந்து ரொம்ப நெருங்கி அப்பான்னு சொல்ல ஆரம்பிச்சார், மருதப்பா அப்படின்றாரு. உன்னை வாழ்த்தாம வேற ஒரு இடத்துல எனக்கு கதி உண்டோ அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறாரு. இதே வாசகத்தை பார்த்தீங்கன்னா நம்ம மணிவாசகர் தன்னுடைய வாசகத்தில் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, மறுவினிய மலர்பாதம் மனத்தில் வளர்ந்து உள்ளுருக தெருவுதொரும் மிக அலறி சிவபெருமான் என்று ஏத்தி பருகிய நின் பரங்கருணை தடங்கடலில் படிவாமாறு அருள் எனக்கு இங்கு இடைமருதே இடம் கொண்ட அம்மானே அப்படின்னு சொல்லி அவ்வளோ அருமையாக பதிகிறாரு. நம்ம சுந்தரர் என்ன சொல்றாருன்னு பார்ப்போமா, உய்வகை அருளாய் இடைமருது உரை எந்தை பிரானே. பார்த்தீங்கன்னா நால்வர் பெருமக்களுமே இந்த ஊரில் இடைமருத வசிக்கும் மருதீசர் வந்து உய்வகை அருளக்கூடிய தன்மை வாய்ந்தவர், அவர்கிட்ட போனோம்னா எதுவா இருந்தாலும் உடனே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தான் நால்வரும் பாடியிருக்கிறாங்க. சரி, அடுத்த பாடல் போவோம் நம்ம. இது வந்து பாடல் 28. ஏன்னா நேரம் கருதி கொஞ்சம் நான் சுருக்கிக்கிறேன். இந்த பாடல்ல இன்னும் ரொம்ப சிறப்பா சொல்லியிருப்பாரு, நான் அப்படியே வாசிக்கிற ஒரு பாருங்க.
கொண்டலின் இருண்ட கண்டத்து என்தோள் செவ்வான் உருவில் பையற வார்த்து சிறு பிறை கிடந்த நெறி தரு புன்சடை மூவா முதல்வ முக்கட் செல்வ தேவதேவ திருவிடை மருத மாசறு சிறப்பின் வானவர் ஆடும் பூச தீர்த்தம் புறக்கும் பொன்னி ஐராவனத்துறை ஆடும் அப்ப கைலாயவான கௌரி நாயக நின்னருள் சுரந்து பொன்னடி பணிந்து. இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, திருவிடை மருதுல இவ்வளவு சிறப்பு மிக்க திருவிடை மருதுல இருக்கும் மருதவானரே, காவிரி கரையில் வசிக்கும் மருதவானரே, உங்கள் கௌரி நாயகரே, உங்களுடைய தாழ் பணிந்து பெரும்பதம் பிழையா வரம் பல பெற்றோர், உங்களுடைய தாழ் பணிந்து வரம் பல பெற்றோர், பிழையா வரம் பெற்றவர்கள் நிறைய பேர் இருக்காங்களாம். ஒரு பெரிய பட்டியல் வரும் போல இருக்கு. ஏன் என்ன பட்டியல் போடுறேன்னு பார்ப்போம் நம்ம. இமையா நெடுங்கன் உமையாள் உமையம்மை, உமையாள் நங்கை உமையம்மை, மழை கடத்து உழைக்கை பிள்ளை, இவர் வந்து பிள்ளையாரு, அமரர் தாங்கும் குமர வேடும் முருகப்பெருமான், சுரிசங்கு ஏந்திய திருநெடுமாலும் திருமால், வான்முறை படைத்த நான்முகத்து ஒருவன் நம்ம பிரமன், தாருகர் செற்ற வீரக்கண்ணி காளி, நாவின் கிழத்தியும் பூவின் மடந்தையும் பீடுயர் தோற்றத்து கோடி உருத்திரர்கள் வந்து கோடி பேர் இருக்கிறாங்களாம் அவங்க. ஆனா பெருந்திரள் வானோர் தலைவன் இவங்கெல்லாமா, இவங்களோட இந்திரன், வானோர் தலைவனான இந்திரன், செயிர் தீர் நாள் கோட்ட ஐராவதம் வாம்பரி அருக்கர் தாம்பன்னிருவர் அருக்கர்கள் 12 பேர், சந்திரன் ஒருவனும் செந்தி கடவுளும் அக்னி நிருதி இயமன் சுருதிகள் 4 வருணனும் வாயுவும் இருநிதி கிழவனும் நம்ம குபேரன், 8 நாகமும் அட்ட வசுக்களும் 3 கோடி ஆன்ற முனிவரும் வசிட்டனும் கபிலனும் அகத்தியனும் தானும் தும்புரு நாரதர் என்றிரு திறத்தரும். இத்தனை முனிவர்கள், 3 கோடி ஆண்ட முனிவர்கள், வசிட்டர், கபிலர், அகத்தியர், தும்புரு நாரதர் இவங்கெல்லாம் போல் இருக்க எல்லா முனிவர் பெருமக்கள். அப்புறம் வேற யாரு, வித்தக பாடல் முத்திர தடியர், இவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம தேவார மூவர், வித்தக பாடல் பாடிய 3 திறம் அடியர்கள். திருந்திய அன்பில் பெருந்துரை பிள்ளை, யாரு, நம்ம மணிவாசகர். அத்தகு செல்வ தவம் மதித்து அருளிய சித்தமார் சிவவாக்கிய தேவர், வெள்ளை நீரு மெய்யில் கண்டு கள்ளன் கையில் கட்டவிழ்த்தித்தும் ஓடும் பல்நெறி ஊழை கேட்டு அரணை பாடின என்று படாம்பல அளித்தும் குவளை புனலில் தவளை அரற்ற ஈசன் தன்னை ஏத்தின என்று காசும் பொன்னும் கலந்து தூவியும் வழிபடும் ஒருவன். எல்லாம் மாறி மாறி வந்து வழிபடுற ஒருத்தன் வந்து மஞ்சனத்து இயற்றிய செழு விதை எள்ளை தின்ன கண்டு பிடித்தலும் அவன் இப்பிறப்புக்கு என்ன இடித்து கொண்டவன் ஈச்சிலை நுகர்ந்தும் மருத வட்டத்து ஒரு தனி கிடந்த தலையை கண்டு தலையுற வணங்கி உம்மை போல இத்தலையும் கிடத்தல் வேண்டும் என்று அடுத்து இறந்தும் கோயில் முற்றத்து மீமிசை கிடப்ப வாய்த்தது ஒன்று நாய்க்கட்டம். இந்த மாதிரி இவ்வளவு பெரிய பேர் இருக்கிறாங்கன்னு சொல்லி பட்டியல் போடுறாரு. எடுத்தும் அடுத்து யார் இருக்கிறாங்க, காம்பவிழ்த்து உதிர்ந்த கனி உரு கண்டு வேம்புகட்கு எல்லாம் விதானம் அமைத்தும் விரும்பின கொடுக்கை பரம்பர்க்கு என்று பொறிகுழல் தேவியை பரிவுடன் கொடுத்த பெரிய அன்பின் வரகுணதேவர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்கிறாராம், விதானம் பெரிய மாட மாளிகைலாம் கட்டி விதானம்லாம் அமைத்து நிறைய தேவியை பரிவுடன் கொடுத்த பெரிய அன்பின் வரகுணதேவர். இவங்கெல்லாம் ஒரு பட்டியலில் போட்டிருக்கிறாரு. இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. இணைய தன்மையர் எண்ணிறந்தோரை, இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. இதுல இல்லாத, அதாவது இவங்கெல்லாம் இருக்கிறாங்க தேவரம்னு போட்டுட்டு, இவங்க இல்லாத தன்மையர் வந்துட்டு இன்னொரு நிறைய பேர் இருக்கிறாங்களாம், கோடிக்கணக்கான பேர் இருக்கிறாங்களாம். அனையவர் நிற்க யானும் ஒருவன், அவங்க எல்லாம் இருக்க அவங்க சார்பில் நான் ஒருத்தனே போதும்பா அப்படிங்கிறாரு. பத்தி என்பதோர் பாடும் இன்றி சுத்த நாயினும் தோன்றா கடையேன் நின்னை இறைஞ்சலே நாயினும் ஏத்தில நாயினும் வருந்தில நாயினும் வாழ்த்தில நாயினும் கருதி இருப்பன் கண்டாய் பெரும நின்னுலகு அனைத்தும் நன்மை தீமை ஆனவை நின் செயல் ஆதலின் நானே அமையும் நலமில் வழிக்கே. இதுல என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி சிவபெருமான மருகேசரே, உங்க மூலமா பிழையா வரம் பெற்றவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, கோடிக்கணக்கான பேர் இருக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் போட்டிருக்கிறாங்க.
அதை விட அவங்க வரம் பெறாதவங்க இருப்பாங்க இல்லையா? அங்க இன்னொரு பக்கம் இருப்பாங்க இல்லையா? அவங்க வந்து இன்னும் அதிகமான கோடிக்கணக்கான பேர் இருக்காங்களாம். அவங்களெல்லாம் லிஸ்ட்ல பட்டியல்ல போட முடியாது. அதனால அவங்க சார்புல நான் மட்டும் இருந்துக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்றாரு. நான் வந்து என்ன பண்ணேன், பத்தி என்பது உன் மேல பத்தி ஏறுதுனா இல்ல. உன் மேல பாட்டு பெருசா பாடுனா இல்ல. சுத்தனன் தோன்றா கடையே நின்னை. உன்கிட்ட எதுவுமே இறைஞ்சல. இது எதுவுமே வேணும்னு சொல்லிக்கல. வருத்தப்படல. வாழ்த்தல. கருதி இருக்கல. கண்டாய் பெரும நின் உலக அனைத்தும் நன்மை தீவை எதுவுமே நான் நினைச்சுக்கல. நின் செயல் ஆதலின் நின் நன்மை தன்மை ஆனவை நின் செயல் ஆதலின் நானே அமையும் நலமேல் வழிக்கே வழி பிழைத்து நாமெல்லாம் வழிக்கே அப்படின்னு சொல்லி அதில முடிக்கிறாரு. ஸோ இந்த இதில அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, பட்டினத்தார் பத்தி நம்மளுக்கு தெரியும். அவ்வளோ துறவு வாழ்க்கை எல்லாத்தையும் எறிந்து முடிச்சுட்டு வந்தும், அவர் வந்து இங்க இருக்க விடை மருது ஈசன் மேல அவர் என்ன சொல்றாருன்னாக்கா, இவ்வளோ பெரிய பட்டியல் போட்டு இந்த மாரி இருந்தும், இன்னொரு பக்கம் அந்த உண்மையில் பிழையா வரம் பெறாதவங்க நெறைய பேர் கோடிக்கணக்கான பேர் இருப்பாங்க இல்லையா? அந்த கோடிக்கணக்கான பேர் சார்புல நான் மட்டும் இருக்கிறேன்ப்பா. எனக்கும் கொஞ்சம் அருள் புரிந்திரு அப்படின்னு சொல்லி அவரு இங்க மனமுருக வேண்டுறாரு. இந்த இடத்துல இந்த இந்த பாட்டு குறிப்பா நான் ஏன் சொன்னேன்னா, இந்த பாட்டுல ஒரு குறிப்பிட்ட வரி இருக்கு. அது வந்து நம்ம திருமுறை கண்ட சோழர் நமக்கு தெரியும் இல்லையா? நம்ம ராஜராஜ சோழர். அவர் வந்து அந்த வரிக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு குறிப்பிட்ட ஒரு சின்ன வரலாறு சொல்லணும். அது என்னன்னா, நம்ம திருமுறை பாடுற அனைத்து அன்பர்களுக்கும் குறிப்பா தெரிஞ்சுக்க வேண்டியது. அவர் வந்து ராஜராஜ சோழன் வந்துட்டு கோயில்ல நம்ம அ கோயிலுக்கு போம்போது ஒருத்தர் தேவாரம் பாடுறாங்க. அவங்க பாடிட்டு இருக்கும்போது, அவங்க வந்து இது என்னான்னு அவர் கேட்க, இது பேர் தேவாரம்ன்னு சொல்றாங்க. இப்ப மத்த பாடல்லாம் எங்க இருக்குன்னு அவங்க கேட்கறாங்க. அப்ப வந்து அவரு சொல்றாரு, இதுக்கு பேரு தேவாரம்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனா, தெரிஞ்சவங்க யார் இருப்பாங்கன்னு சொல்லி நான் கேட்டு பார்க்குறேன்னு சொல்லிட்டு, அவங்கலாம் பார்த்துட்டு, கடைசில நம்ம நம்பியாண்டார் நம்பிய வந்து கை காட்டுறாங்க. இவருக்கு வந்து எங்க இருக்குன்னு தெரியாது. ஆனா, கேட்கக்கூடிய தன்மை வந்து அவர்ட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அவருடைய பெருமைய சொல்றாங்க. இந்த மாரி திருநாரையூர்ல இருக்கிறாரு. அவர் வந்து பிள்ளையார்ட்ட பொல்லா பிள்ளையார்ட்ட வணங்கி, அவரோட சிறப்புகள்லாம் அவர் எடுத்து சொல்லி, அவர்ட்ட போனீங்கன்னா, உங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கான விடை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி மக்கள் சொல்றாங்க. இவர் ராஜராஜ சோழன் வந்து நம்பியாண்ட நம்பிய வர சொல்றாரு. நம்பியாண்ட நம்பிய சந்திக்கிறாரு. அப்படி சந்திக்கும்போது, அவர் வந்து இவரோட கோரிக்கை விடுறாரு. இந்த மாரி தேவாரம்னு சொல்றாங்க. அதெல்லாம் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியல. எனக்கு கொஞ்சம் கண்டுபிடிச்சு குடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. நீங்க தான் இப்போ பிள்ளையார்ட்ட ரொம்ப நெருங்கிய நட்பா இருக்கிறீங்களா? அவங்ககிட்ட கேட்டு சொல்லுங்க அப்படின்னாரு. சரின்னு சொல்லிட்டு, நான் வந்து பிள்ளையார்ட்ட வேண்டுதல் வைக்கிறேன். கேட்டு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. பிள்ளையார்ட்ட கேட்கிறாரு. அவரு வந்து சொல்ல இந்த மாரி தில்லை நடராஜர் சன்னதி பக்கத்துல இருக்கிற இடத்துல வந்து தேவார பதிகங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி அவரு சொல்ல, திரும்ப இவர் வந்து மன்னன்ட்ட சொல்ல, மன்னன் வந்து பரிவாரங்களோட அங்க தில்லை சிற்றம்பலத்துக்கு அங்க போய் கேட்க, அங்க இருக்கிறவங்க வந்துட்டு மூவரும் தேவாரம் பாடுனவங்க எல்லாருமே வந்தா தான் அங்க தேவாரம் கிடைக்கும்னு சொல்லி அவங்க சொல்ல, இவர் வந்து மூவர் சிலைகளையும் பொன்னால செய்யப்பட்டு அங்க எடுத்துட்டு போக, உடனே அங்க வந்து அவங்க சொல்ற இது வந்து மூவர கூப்பிட்டு வர சொன்னா, நீங்க ஏன் சிலைய கொண்டு வந்திருக்கீங்க? அப்படின்னு சொல்லி அவங்க கேட்க, அப்போ வந்து மன்னன் சொல்ல, இது இது வந்து சிலைனா, அங்க நீ வழிபடுற இறைவனும் சிலைதான். அது நீ இறைவன் நடராச பெருமான்னு சொல்லி நினைச்சன்னா, இவர்களும் மூவர்கள். மூவர் பாடி தேவாரம் பாடி மூவர் அப்படின்னு சொல்லி சொல்ல, உடனே வந்துட்டு அவங்க வந்து அங்க தேவாரம் இருந்த அறைக்கதவை திறப்பித்து இங்க தான் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்ல, உள்ள போய் எடுத்த கதை நம்மளுக்கு தெரியும். அப்புறம் எடுத்து வந்த உடனே, அவர் வந்து எல்லா பதிகங்களும் கிடைக்கல. ஒரு சில தான் கிடைக்கும்னா, தேவையானவை கிடைக்குமாறு அ உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு அசரீரி வாக்கு வர, இவர் வந்து நம்பியாண்டார் நம்பிகிட்ட அ தொகுக்க சொல்லிட்டு அவரு வந்து கிளம்பிடுறாரு, வேறு வேலை பார்க்க. அப்போ வந்து இவர் வந்து தன்னை நம்பி வந்தனால, அவருடைய அ அ ஓலைச்சுவடி எல்லாத்தையும் அ பார்த்து, பிறகு வந்துட்டு அது 7 திருமுறைகளா தொகுக்கிறாரு. தொகுத்து அதுக்கு வந்து பண் அமைத்து, அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, வேற ஒரு இடத்துல போயி எடுத்துட்டு வந்து மதங்க சூளாமணின்னு சொல்லி ஒரு அம்மையார் இருப்பாங்க. அவங்க மூலமா வந்து பண்ணெல்லாம் அமைத்து சீர்படுத்தி, அ ரெடி 7 திருமுறைகளா வந்து அந்த தேவார பாடல்லாம் வந்து மன்னன்ட்ட போய் காட்டுறாரு. மன்னன்ட்ட போய் காட்டிட்டு, இது சரி இதே போல வேறு ஏதாவது பதிகங்கள் இருந்ததுன்னா, அதையும் தொகுத்து குடுக்குமாறு வேண்டிக்கிறேன்னு சொல்லி அவங்க கேட்க, அப்போ வந்து நம்பியாண்டார் நம்பி வந்து பெரிய பணி குடுத்துருக்காரு இல்லையா? அப்ப வந்து அதுவரைக்கும் தொகுக்கப்பட்ட பதிகங்கள் பார்த்தீங்கன்னா, 7 தான். 7 திருமுறைகள் தான் தொகுத்துருக்காங்க. அப்ப அதுக்கப்புறம் இதே மாரி வேறு சில பதிகங்கள்லாம் நம்மளுக்கு வேணும்னு சொல்லி கேட்கும்போது,
அவரும் நிறைய பாடல்கள்லாம் எடுத்து பார்க்குறாரு. ஆனா, இதுல அடுத்த பதிகமா எந்த பதிகத்த வைக்கிறது அப்படின்றது அவருக்கு தெரியல. ஒவ்வொன்னா அவர் படிச்சுட்டே வரும்போது, இந்த பதிகத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வித்தக பாடல் முத்திரத்தடியரம். இவரு நம்ம சொன்னோம் இது வந்து தேவார மூவர். இப்ப இதுக்கு அடுத்த வரியில என்ன இருக்கு? திருந்திய அன்பில் பெருந்துரை பிள்ளை. இவரு பார்த்தீங்கன்னா யாரு? மணிவாசகர். மணிவாசகர பத்தி முதல் முறை அவர் சொன்னவர் பார்த்தீங்கன்னா, பட்டினத்தார். இந்த பட்டினத்தாரோட இந்த அடிகள் பொன்னான அடியை வைத்து தான் வந்துட்டு, அவர் திருவாசகத்தையும், திருக்கோவையாரையும் தொகுத்து 8ஆம் திருமுறையா அவர் வந்து தொகுத்தெடுத்தாரு. இது வந்து நம்ம அ நெறைய செய்தி நெறைய பேருக்கு நமக்கு தெரியறதில்ல. நம்ம தினமும் வாசிக்கிறோம் திருவாசகம். அது எப்படி 8ஆம் திருமுறையில் தொகுக்கப்பட்டதுன்னா, இந்த ஒரு வரி தான் காரணம். "திருந்திய அன்பில் பெருந்துரை பிள்ளையும்." அவ்வளோ புண்ணியம் பண்ணவர் வந்து பார்த்தீங்கன்னா, பட்டினத்த பிள்ளை. அந்த வாசகத்த வந்து இன்னைக்கு நாம் அவருடைய இந்த பொன்னான மணியான மும்மணி கோவையில வந்து சொன்னத வந்து எனக்கு சொல்ல வைத்ததுக்கு உண்மையாலுமே திருவருளுக்கும், குருவருளுக்கும் நான் என்னென்ன பேரு பெற்றேனோ தெரியவில்லை. ஆனால் இதன் மூலமாக அனைவருக்கும் தெரியப்படுத்துதல் எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. இந்த மாரி 8ஆம் திருமுறை இருந்துச்சு. அப்போ 9, 10லாம் எப்படி வந்துச்சுன்னா, 9ஆம் திருமுறை வந்து இதே மாரி 9 ஆசிரியர்கள் வந்து அவங்கள வேற வேற பாடல்லாம் பாடுனத வச்சு, அந்த அ இசை பாடல்கள்லாம் தொகுத்து 9ஆம் திருமுறையா வைத்தாரு. அதுக்கப்புறமா திருமந்திரமா வந்துட்டு, அது ஒரு மந்திர பாடலா வந்தனால, அது 10ஆம் திருமுறையா தொகுத்துட்டாரு. 11ஆம் திருமுறை பார்த்தீங்கன்னா, அந்த சிற்றிலக்கிய வகைகள்ல வந்துட்டு, பட்டினத்த பிள்ளையார் வரைக்கும் பாடின பதிகங்கள் மட்டும் "நாளுடைய பிள்ளையே" இந்த எல்லாத்தையும் வச்சுட்டு 11ஆம் திருமுறை 11 திருமுறையா தொகுத்து மன்னன்ட்ட போய் ஒரு நம்பியாண்ட நம்பி சமர்ப்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து நம்பியாண்ட நம்பிக்கு சிறப்பிக்கணும் இல்லையா? ராஜராஜ சோழன். அவர் என்ன பண்றாருன்னா, நம்பியாண்ட நம்பி பாடின 10 பதிகங்கள் வந்து இதனோட சேர்த்து, சிற்றிலக்கியத்தோட சேர்த்து 11ஆம் திருமுறையில மீதி இருக்கிற 10 அவருடைய 10யும் சேர்த்து 11ஆம் திருமுறையா தொகுத்து நாட்டு மக்களுக்கு அர்ப்பணிச்சார். இப்படித்தான் நம்மளுக்கு 11 திருமுறைகள் கிடைத்தது. பின்னாடி வந்த அ சேக்கிழார் பெருமானாருடைய திருத்தொண்ட புராணத்த வந்து பாடி, அனபாய சோழன் வந்து பார்த்தீங்கன்னா, இது தொண்டர்கள் பெருமை பாடும் திருத்தொண்ட புராணத்த வந்து 12ஆம் திருமுறையா அவர் தொகுத்து நமக்கு 12 திருமுறைகள் கிடைத்தது. இதுக்கான அடிப்படை பார்த்தீங்கன்னா, இந்த 2 வரிகள் தான். "வித்தக பாடல் முத்திரத்தடியரும், திருந்திய அன்பில் பெருந்துரை பிள்ளையும்." இந்த 2 வரிகள் தான் பொன்னான மணிகள். நம்ம தேவாரம் பாடும் திருமுறைகள் பாடும் அனைவரும் இது தெரிந்து கொள்ள வேண்டிய பதிகங்கள் வரிகள். சரி. இப்ப நம்ம வந்து அடுத்து என்ன பார்க்கலான்னா, "வழி பிழைத்து நாமெல்லாம் வந்தவா செய்து, பழி பிழைத்த பாவங்கள் எல்லாம் பொழில்சூழ் மறுதிடத்தான் என்று ஒருகால் வாய்க்குப்ப வேண்டா கருதிடத்தாம் நில்லா கரந்து." இந்த மாரி நான் வழி பிழைத்து நான் என்னென்னலாமோ செஞ்சிருக்கலாம். பாவம் நெறைய செஞ்சிருக்கலாம். ஆனா எல்லாத்தையும் சேர்த்து மறுதிடத்தான் என்றொருகால் மருதிட மருத மருது மருதீசன் ஒரு தடவ சொன்னா, "வாய்க்குப்ப வேண்டா கருதிடத்தான் எல்லாம் நில்லா கரந்து." எல்லாமே மறந்து போயிடுமாமா. அந்த மாரி அவர் சிறப்பா அவர் சொல்லியிருக்கிறாரு. கரத்தினில் மாலவன் கண் கொண்டு நின் கடல் போற்ற நல்ல வரத்தினையும் ஈயும் மருதவப் பாமதி ஒன்றும் இல்லேன். கரத்தினில் மாலவன் கண் கொண்டு அவர் வந்து மால் இருக்காரு இல்லையா? மாலவன் வந்துட்டு அவர் வந்து பூ 1000 தாமரை மலர்களால அர்ச்சனை பண்ணிட்டு கை கொண்டு பண்ணிட்டு இருக்கும்போது, ஒரு ஒரு நாள் வந்து ஒரு மலர் குறைந்து போயிடுதாம் எண்ணிக்கையில. அப்போ வந்து அவர் என்ன பண்றாரு, அவர் வந்து கமலக்கண்ணனாச்சே, கண்ண எடுத்துட்டு அவர் வந்து இறைவனுக்கு சமர்ப்பித்தார் இல்லையா? அந்த கதைய வந்து இங்க சொல்றாரு. அவரு குடுத்தது மட்டும் இல்ல, அவருக்கு வரத்தையும் குடுத்து, வரத்தினையும் மருது இந்த மாரி வரத்த அவருக்கு மட்டும் குடுக்கல. அந்த மாரி வழி வழி வரும் அடியவர்கள் அனைவருக்கும் வரம் தரும் மருதவ பாமதி ஒன்றுமில்லேன். இவரைப் போல இவரை வணங்குனா நமக்கு கிடைக்காம எதுவுமே போகாது. சிரத்தினும் மாயெண்டன் சிரத்தினுமாய் எண்டன் சிந்தையுள்ளாகி வெண்காடன் என்னும் தரத்தினும் தரத்தினும் மாயது நின்னடியும் தெய்வத் தாமரையே. இந்த மாரி சிரத்தினல் தலைவணங்கி உன்னோட திருவெண்காடன் என்னும் நாமம் பெற்ற நான் எனக்கு உன்னோட தெய்வத்தாமரை போன்ற உன்னோட கடலில் பணிந்து வணங்குகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் இந்த நூலை வந்து முடிக்கிறார். இந்த நூலிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் நிறைய இருக்கு. அதுல ஒண்ணு பார்த்தீங்கன்னா, இந்த மருதவாணர்ன்னு சொல்லிட்டு அவர் வந்து மாதொரு பாகனா நம்மளுக்கு அறிமுகப்படுத்துறாரு இல்லையா? அந்த மருதவாணரை வந்து நம்ம வந்து நம்பிக்கையோட நம்ம கைதொழுது வணங்கினால் நமக்கு என்னைக்குமே நன்மை தானே குடுப்பாரு அப்படின்றதுக்கு ஒரு பாடல் இந்த பதிகம் ரொம்ப சாட்சி. ஏன்னா, அந்த பாடல் அவர் பாடும்போது பார்த்தீங்கன்னா, தனக்கு வந்து முத்தி பெறும் வழியை வேண்டி தான் அவர் வந்து பாடுறாரு. அதுதான் கருப்பொருளா வச்சு தான் அவர் வந்து பாடுறாரு. அப்படி பாடும்போது இது முடிச்ச உடனே அவருக்கு வந்து உண்மையிலேயே அவருக்கு வந்து அசரீரிய வாக்கா வந்துட்டு
பேய் கரும்பு எங்க இனிக்குமோ அங்க போ அப்படின்னு சொல்லிட்டு இந்த திருவிடை மருதூர்ல தான் அவருக்கு அந்த காட்சி அந்த அசரீரி வாக்கு கிடைத்து அதுக்கப்புறம் அவர் தான் திருவிடை மருதூர்லேருந்து அந்த தன்னோட வாழ்க்கையின் அடுத்த நோக்கை நோக்கி செல்கிறார். அது வரைக்கும் அவருக்கு வேற எந்த நோக்கமும் இல்லை. திருவிடை மருதூர் வந்தப்பறம் அவர் எங்கேயுமே போகல. திருவிடை மருதூர்லேயே மருதீஸ்வரர் வழிபட்டுட்டே தான் இருந்தார். அதுக்கடுத்து அவர் எங்கே போகணும்னு அவர் தெளிவாக முடிக்கும்போது அவர் எனக்கு ஏதாவது வழி சொல்லப்பா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது மருதவ நாட்டு இந்த மும்மணி கோவை பாடுறாரு. மும்மணி கோவை பாடி முடிச்ச உடனே அவர் வந்து அவருடைய அடுத்த வாழ்க்கை முக்தி நிலைக்கு நோக்கி போறதுக்கான வழியை வகுத்து கொடுத்தார். அந்த அந்த அளவு சிறப்பு வாய்ந்த தலம் வந்து பார்த்தீங்கன்னா மருதவானர். இந்த மருதவன் கடலை நம்ம வந்து மனமுருகி நாம பாடுவோம், வழிபடுவோம். பட்டினத்தாருடைய பொன்னான வாக்கை நம்ம வணங்கி போற்றுவோம் சொல்லிட்டு இன்னும் ஒரு 2 கருத்து சொல்ல வரேன். நம்ம அடியார்கள் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நினைக்கிறது எல்லாமே நடக்குமான்னு கேட்டீங்கன்னாக்கா நிறைய விதத்தில் நடக்காது. ஆனால் ஆண்டவனுக்கு நம்மளுக்கு தெரியும். நம்மளுக்கு அடுத்து என்ன நடக்கணுன்றது ஆண்டவனுக்கு தெரியும். அதான் வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்ட முழுதும் தருவோய் நீ. நம்மளுக்கு என்ன வேணுன்றது நம்ம கேட்க தேவையில்லை, நம்மளுக்கு தெரியாது. முக்கால்வாசினா நம்மளுக்கு வந்து என்ன வேணும்னு நம்மளுக்கு தெரியாது. நம்ம நிறையா வேணும் அப்போனா நம்ம எதுவுமே வேண்ட மாட்டோமா அப்படின்னு கேட்டால் நம்ம நிறையா வேண்டுவோம். ஆனால் அது உண்மையாலுமே நமக்கு வேணுமா வேண்டாமான்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனால் அது ஆண்டவனுக்கு தெரியும். வேண்டத்தக்கது அறிவோய் நீ, நம்மளுக்கு என்ன வேணுங்கிறது அவருக்கு தெரியும். வேண்ட முழுதும் இந்த மாதிரி நம்ம பட்டினத்தார் வந்து மும்மணி கோவை பாடி அவருக்கு வந்து வேண்டினார் இல்லையா? வேண்டின உடனே அவருக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு. அவருக்கு தேவை என்ன? முத்தி நெறி தான். முத்தி நெறி கேட்ட உடனே அவர் கொடுத்துட்டார் இல்லையா? அந்த மாதிரி நம்மளுக்கு என்ன வேணுமோ அது உடனே இறைவன் நல்குவான். அதுக்கு வந்து இந்த மும்மணி கோவை நூல் வந்து ஒரு மிகப்பெரிய ஆதாரம், சாட்சி. முழு மனதோடு நம்ம வந்து இறைவனை வணங்கி மகிழ்வோம். நம்ம எல்லாரும் சீரும் சிறப்புடன் இருக்க எல்லாம் வல்ல மருதவாணரை வணங்கிக் கொள்கிறேன். ஞாயிற்கிடையாய் கிடந்த சிறியேனை இந்த நிகழ்ச்சியில் பேச வாய்ப்பளித்த திருவருளுக்கும் குருவருளுக்கும் செந்தமிழுக்கும் மற்றும் ஏற்பாட்டு குழுவினருக்கும் பொறுமையுடன் கேட்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு என் உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஓங்கிட ஒன்றுள்ளார் அடியார் அவர் வான்புகழ் நின்றது எங்கும் நிலவி உலகெல்லாம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நன்றி ஐயா. மும்மணி கோவையை சுவைப்பட எடுத்துரைத்தீர்கள். கருத்தில் இருந்து மாறாமல் ஒரே சீராக கொண்டு சென்றீர்கள். ரசிக்கும் விதமாக இருந்தது. இடைமருதுரை எந்தை பிரான் மிகவும் அழகாக ரசிக்கமைத்து மனமார்ந்த நன்றிகள் ஐயா. ஐயா அவர்களுக்கும் இருந்து கேட்ட இணைய அன்பர்கள் யாவருக்கும் எங்கள் குழு சார்பாக நன்றிகளையும் வணக்கங்களையும் சொல்லிக் கொள்கிறோம். அடுத்த நிகழ்வு பட்டினத்து பிள்ளையார் திரு ஏகம்பத்துடையார் திருவந்தாதி என்னும் நூல் சிந்தனைக்குள் செல்ல இருக்கிறோம். பார்த்து கேட்டு ரசிக்க கீழே சாட்டில் கொடுக்கப்பட்டுள்ள லிங்கில் இணையுமாறு சொல்லிக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனக திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. சிவாய் நம. திருச்சிற்றம்பலம்.